முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ரவை உருண்டை, ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பரான ரவை உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் முந்திரி திராட்சை நீங்கள் போட்டு அதை வறுத்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டில் இதை நம்ம மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நான் 1 கப்பு ரவை ஆட் பண்ணுறேன். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 or 3 மினிட்ஸ் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. ரொம்ப வறுத்தோம்னா ரவையோட கலர் மாறிடும். நம்ம இன்றைக்கி ஜீராலாம் காய்ச்ச போகிறதில்ல, பால் ஊற்றி தான் பிணைய போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஒயிட்டாக தான் வேணும் ரவை உருண்டை. நம்ம ஜீரா காய்ச்சினா தான் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆன மாதிரி இருக்கும் ரவை உருண்டை. நம்ம இன்றைக்கி பாலில் தான் பெரட்டுறோம், அதனால் இதை அளவாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. அதுக்கிடையில் நான் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரவையும் பொடி பண்ணிக்கலாம். ரவை பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரே ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அடிக்க தேவையில்லை. இப்போ ரவையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். இது கூட சர்க்கரை நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய், பிஸ்தா, முந்திரி, திராட்சை அதெல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா பெரட்டிக்கலாம். சர்க்கரை எல்லா இடத்துலையும் கலங்கட்டும். ரவையும் சர்க்கரை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா இந்த உருண்டை ஒயிட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்து பிணைஞ்சிக்குங்க. அதை நல்லா பெரட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க பாலை. இது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். இந்த அளவுக்கு இதை பெரட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இனிப்பு எல்லா இடத்துலையும் இதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அமுத்தி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக நெய் தடவிக்கிங்க கையில் வேணும்னாலும். இப்போ சூப்பரான ரவை லட்டு, ரவை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.